ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள் இருக்கும் ஒரு கேள்வி. என் வாழ்க்கை இப்படி ஏன் இருக்கிறது? எல்லாம் இருந்தும் மனசுக்கு அமைதி இல்ல. சில நேரம் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை. ஆனா, உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வி உங்களுக்கே மட்டும் உரியது அல்ல. ராமனும் இதையே கேட்டார். அர்ஜுனனும் இதே குழப்பத்தில் நின்றார். புத்தரும் இதே துன்பத்தை பார்த்தார். அப்படின்னா, துன்பம் எங்கிருந்து வருகிறது? அதுக்கு முடிவு எங்க தான் இருக்கு. இளவரசன் ராமன். அவனுக்கு எல்லாமே இருந்தது. அதிகாரம், செல்வம், மரியாதை. ஆனால் ஒரு நாள் அவர் வாழ்க்கையை பார்த்தார். மக்கள் துன்பப்படுகிறார்கள். வயதானவர்கள் சிரமப்படுகிறார்கள். மரணம் எங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு காட்சி அவரோட மனச உடைச்சது. இந்த வாழ்க்கை எல்லாம் என்னதான் அர்த்தம்? நாம எதுக்காக வாழறோம்? அவர் சோகத்தில் மூழ்கினார். அப்பொழுது வந்தார் வசிஷ்டர். அவர் சொன்னது ஒரு வரியில், வாழ்க்கையை மாற்றும் உண்மை. துன்பம் வெளியில் இல்லை ராமா, அது உன் மனதில்தான். நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணங்கள் உருவாகும் ஒரு கதை. நாம பார்க்கிற உலகம் நம்ம மனசு காட்டும் ஒரு பிரதிபலிப்பு. அர்ஜுனா. போர்க்களம். அர்ஜுனன் ஒரு வீரன். ஆனால் அந்த நாள் அவன் கைகள் குலுங்கின. எதிரில் யார்? அவனோட சொந்த மக்கள். அவன் மனசு சொன்னது, இது சரியா? நான் என்ன செய்றேன்? அவன் தளர்ந்தான். வில்லையே கீழே விட்டான். அந்த நேரம் கிருஷ்ணர் சொன்னார், உன் துன்பம் சூழ்நிலையால இல்ல. அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில். நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனால் அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறோம்? அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். புத்தர். ஒரு இளவரசர். அவருக்கு துன்பம் தெரியாத வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் அவர் வெளியே சென்றார். வயது, நோய், மரணம் இந்த 3 காட்சிகள் அவரோட உள்ளத்தை கிழித்தது. அவர் எல்லாத்தையும் விட்டு விட்டார். ஒரே கேள்வி, துன்பத்துக்கு முடிவு என்ன? பல வருடங்கள் தேடிய பிறகு அவர் உணர்ந்தார். துன்பத்தின் மூல காரணம் ஆசை, பற்றுதல், மனம். நம்ம மனம்தான் நம்மை கட்டுப்போடும் சங்கிலி. ராமன், அர்ஜுனர், புத்தர் 3 பேரும் சொல்லும் ஒரு உண்மை. உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா? முதலில் உன் மனதை புரிந்து கொள். நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வெளியில சந்தோஷம் தேடி. ஆனால் உண்மை என்னன்னா, அமைதி வெளியில கிடைக்காது. அது உள்ளே உருவாகும் ஒன்று. நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சா, நீங்க உங்க மனதை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா, துன்பம் மெதுவா குறையும். அடுத்த முறை நீங்க துன்பப்படும் பொழுது நினைச்சுக்கோங்க, இந்த துன்பம் வெளியில இருந்து வரல. இது என் மனதில் உருவாகுது. அதை நீங்க புரிஞ்சுகிட்டா, நீங்க சுதந்திரம். வாழ்க்கை மாற வேண்டிய அவசியம் இல்லை. நாம பார்ப்பது மாறினால் வாழ்க்கையே மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.